ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பிக்கெட் 43 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிக்கெட் 43 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 47 minutes இருக்கு. இந்த படத்தை மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், அங்கனா ராய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். பிக்கெட் 43 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான எல்லை பகுதி தான் அந்த பிக்கெட் 43 அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அடிக்கடி போர் நடக்கிற ஒரு இடம். அங்க இருக்க சோல்ஜர் இறந்ததுனால நம்ம பிருத்திவிராஜ அங்க அனுப்பி விடுறாங்க. அதனால அவருக்கு லீவும் கேன்சல் ஆகுது. ஒரு எமர்ஜென்சி ரீசன்னால அவர் அங்க போறாரு. இவர் ஊருக்கு போகாத நிலைமையில பாத்தீங்கன்னா அங்க இவர் லவ் பண்ண பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணமும் ஆகிடுது. இவருக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா பார்டர்ல டியூட்டில இருக்கும்போது அப்படியே பாகிஸ்தான் பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் டியூட்டி இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. ரெண்டு பேருமே தீவிரவாதத்துக்கு எதிரானவங்க. இவங்க அந்த பார்டர்ல இருந்து என்னெல்லாம் பண்றாங்க, இவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி டீல் பண்றாங்க, ஃபேமிலி பாண்டிங் என்ன, ஒவ்வொரு மிலிட்டரிக்காரங்களும் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல டீட்டெயிலா சொல்லியிருக்க படம் தான் இந்த பிக்கெட் 43. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவங்க மிலிட்டரி மேனா அவங்க பண்ற விஷயமா இருக்கட்டும், அவங்க ஒரு அன்புக்காக ஏங்குற விஷயமா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு மிலிட்டரிக்காரங்களும் ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட். என்னதான் மிலிட்டரியில் வேலை செஞ்சாலும், இந்தியா பார்டரில் வேலை செஞ்சாலும், அங்கே ஒரு சின்ன நட்பு கிடைச்சா அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இந்த ஸ்டோரி பிளாட்ல காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்தில் இவங்க பேசியிருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப சூப்பராக அழகாகவே இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மிலிட்டரிக்காரங்கன்னா என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல ஒவ்வொரு சீன்லயும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம காமிச்சிருக்காங்க. மிலிட்டரியில சேர்ந்து நம்ம இந்தியாக்காக எவ்வளவு பாடுபடுறாங்கன்றதுல ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பரா எழுதுறதுனால, குறிப்பா பிருத்திவிராஜ் கேரக்டரையும் அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா எழுதுறதுனால ஒரு நீட்டான படமா வந்திருக்கு. இது ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் நிறைய ஹை பாயிண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான படமாவே எடுத்திருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு அல்டிமேட்டான கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இருந்தாலும் டியூரேஷன் 2.75 மணி நேரத்துக்கு மேல வருது. அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்கலாம். யாருக்கெல்லாம் ஒரு சூப்பரான படம் பார்க்கணும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.